கருத்தாட்டுக்கு கால்ல முள்ளு குத்தி இருந்துச்சு, அதுக்கு மருந்து போட்டியான்னு கேட்க தெரிஞ்சிச்சு. பாட்டுக்கு பருத்தி கொட்டை வச்சியா புண்ணாக்கு வச்சியான்னு கேட்கறதுக்கு ஞாபகம் இருந்துச்சு. நாங்க சொல்லி விட்டது மட்டும் வாங்கிட்டு வரதுக்கு மறந்து போச்சா? உங்களுக்கு வெத்தலை வாக்கு வாங்க மறந்துச்சா? காசு பணம் செலவாகும்னு கருசலையா முடிஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. ஐயா இருளப்ப சாமி, காசு அம்புட்டும் இருந்தா அப்புறம் காணாமத்தான் போகணும். ஓ யாரது? என்ன இது அறிவிப்பு? ஆட்டுக்கு கிராப் வெட்டிட்டு இருக்கீங்க? மழை தண்ணி காலமாச்சு, முடி இருந்தா சடை பிடிச்சுக்குமான்னு வெட்டிக்கு இருக்க. என்ன ஆகிட்ட அப்படி தூரம்? ஐயா காட்டுல கடலை போட்டிருக்கேன்ல, அம்புட்டையும் மயில் வந்து பொறுக்கிட்டு போயிடுது. அதான் சத்தம் காட்டிட்டு போலான்னு வந்தேன். என்ன 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுமே இல்ல கிட்ட. சந்தைக்கு போறப்ப வலை வாங்கிட்டு சொல்லிச்சு. நான் பல சொல்லில அதை மறந்துட்டேன். அதுக்கு கிடந்து கத்திக்கு இருக்கு. இதுக்கா போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வா. என்னங்க என்னங்க நீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? காடு பூரா தேடி காலெல்லாம் முள்ளு குத்திடுச்சு. என்ன பாக்குறீங்க? வளவி கோனாரப்பு கிட்ட வளவி கேட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்கல்ல, டவுனுக்கு வண்டியை கட்டி ஐயா கூட்டிட்டு போனேன். 10 ரூபா கொடுத்து பசி ஆறிட்டு வாடானாங்க. போற வழியில வளையல் கடை பார்த்தேன். உங்க ஞாபகம் வந்துச்சு, வாங்கிட்டேன். உங்க நிறத்துக்கும் கலருக்கும் இத போட்டீங்கன்னா எடுப்பா இருக்கும். போட்டுங்க, வரேன். அன்னைக்குதான் ஆளுகள்லாம் இருந்தாங்க, கேட்க சங்கடப்பட்டிய. இன்னைக்கு நான் மட்டும் தனியா தான் இருக்கேன். ஏதோ கேக்குறேன், நீங்களே கேளுங்க தாரேன். கேட்டா தப்பா எடுத்துக்கணும்னு பயமா இருக்கு. அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். சும்மா தைரியமா கேளுங்க. வாசல்ல காயிற உப்பு இடத்துல 2 கொடுங்களேன். என்னங்க கரிச்சு பொரிச்சு நல்லா மூக்கு முட்டை தின்னுங்க. நான் என்னத்தையோ கேட்கும் எதையோ கேட்கணும்னு நினைச்சா உப்பு கண்டம் வேணுமா? உப்பு கண்டம் சரியான கிண்ணி பண்டாரம் சாப்பாட்டு ராம. எனக்குன்னு வந்து வாச்சிருக்க பாரு. என்னங்க கோனாரப்பு கூட்டிட்டு வர சொன்னாரா? இல்ல, நான் தான் உங்களை பாத்துட்டு போகலாம்னு வந்தேன். அப்படியா? அங்கே நில்லுங்க, நான் வரேன். ஓ ஓ ஓ என்னங்க? ஒரு வாரமா எங்க அப்பா மூக்கு குத்திக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அதான். ஐயோ, இந்த மாட்டுக்கு மூக்குனாங்க குத்துறத பத்தி தாங்க தெரியும். இந்த மூக்கு குத்துறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு மூக்கு குத்திக்கிட்டா உங்களுக்கு பிடிக்குமா, 2 மூக்கு குத்திக்கிட்டா உங்களுக்கு பிடிக்குமான்னு ஒரு வார்த்தை கலந்துட்டு போகலான்னு வந்தேன். 2 மூக்கு குத்துறது அது அந்த காலத்து டைப்புங்க. நம்ம சீனியாத்த குத்தி இருக்க இம்புட்டு பெருசா, அது உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. ஒத்த மூக்கு குத்திங்க, உங்க முகத்துக்கு அழகா லட்சணமா இருக்கும். ரெண்டு மூக்கு குத்திக்கிட்டா கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கல்ல வச்ச மூக்குத்தி பண்ணி போடுறதுக்கு காசு பணம் செலவாகும்னா வேணாங்கிறீங்க? என்ன நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் எங்க சின்னத்தாலும் ஒண்ணுதான், 10 பொண்ணுகள் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான். வீட்டை ஒத்தையில விட்டுட்டு போறவங்க டேய் கிட்டா வீட்டை பாத்துக்கடான்னு சொல்லிட்டு போறாங்க. 10-100 கிராமம் தாண்டி கல்யாணம் காட்சி திருவிழான்னு பொண்ணு பிள்ளைகளை அனுப்புறவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி மாமா மச்சான நம்பி அனுப்புறாங்களோ இல்லையோ, என்னைய நம்பித்தான் அனுப்புறாங்க. நீங்க என் மேல ஆசைப்பட்ட மாதிரி நானும் உங்க மேல ஆசைப்பட்டு 2 பேரும் சிநேகமா இருக்கிறது இந்த ஊருக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு கூட பழகுறவன் இப்படித்தானே நம்ம பிள்ளைகளோடய பழகுவான்னு நினைச்சிட்டான். இம்புட்டு காலமும் நான் சம்பாதிச்சு வச்சிருக்க நல்ல பேர் கெட்டு போயிடும். 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அந்த அசிங்கம் எனக்கு மட்டும் இல்லை, எங்க ஐயாவுக்கும் போய் சேர்ந்துரும். எங்க ஐயாவுக்கு என்னால ஒருபோதும் கெட்ட பேர் வரக்கூடாது. அதை என்னால தாங்கவே முடியாது. உங்க சிநேகத்தை விட எங்க ஐயாவோட கௌரவம் தான் எனக்கு முக்கியம். உங்க மனசுல இப்படி ஒரு ஆசை வர்றதுக்கு நான் காரணமா இருந்திருந்தேன்.